நான் ரூம்ல ஒன்று மறந்துட்டேன், அதை எடுக்க போயிட்டு இருக்கேன். இதானே? நீ கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா எதுக்கு காட்டுன? இந்தாங்க. உங்களுக்கு என் மேல கோவம் வரும்போது எனக்கு உங்க மேல காதல் இன்னும் அதிகமாகுது. ஆலியா சொல்றது கரெக்ட் தான். எந்த வேலையுமே எனக்கு சரியா செய்ய தெரியல. இந்த சத்தத்தை யாரும் கேட்காம இருந்தா நல்லா இருக்கும். யாரும் இல்ல. தேங்க் காட் யாருக்கும் இந்த சத்தம் கேட்கல. இந்த பிரக்யா அவளோட பழைய துணியெல்லாம் எங்க வச்சிருக்கா? தனு தனு எதுக்கு ஏன் பேக்கை செக் பண்ணிக்கிட்டு இருக்கா? எஸ், அவ வீட்டுக்கு வந்தப்ப எந்த சூட்கேஸோட தான் வந்தா. கண்டிப்பா இதுல அவளோட பழைய துணி இருக்கும். இது சரியா இருக்கும். தனு என் பழைய ட்ரெஸ்ஸை எதுக்கு இப்படி இவன் என்ன பண்றான்னு தெரியலையே. இவங்க ரெண்டு பேரும் நல்லது எதுவும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ஏதோ புது பிளான் போட்டிருக்காங்க. நீ எவ்வளவு நல்ல வேலை பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். அண்ட் இது செலிப்ரேட் பண்ணத்தான் நாங்க ஷாம்பெயின் குடிக்க போறோம். நான் உன்னையும் கூப்பிட்டு இந்த செலிப்ரேஷன்ல சேர்த்திருப்பேன். ஆனா உன் கூட இன்னொரு நாள் செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். உன்னை பத்தின உண்மை இந்த வீட்டுக்கு தெரியற அன்னைக்கு. இதனாலதான் இவங்க கொஞ்ச நாளா வித்தியாசமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அப்படி என்ன கிடைச்சிருக்கு? அன்னைக்கு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். மறுபடியும் இவ்வளவு ஃபாலோ பண்ணி போகணும். என்னாச்சு உனக்கு? எதுக்காக நீ பயந்து ஓடி வர? பயந்து போயிருக்கேனா நானா? இல்லையே, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இல்ல, உனக்கு வேர்க்குதுல, அதனாலதான் இப்படி கேட்டேன். இதுவா? அது நான் வெளியில இருந்து வந்தல, வெளியில ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு, அதான் இப்படி வேர்த்து போயிருக்கு. நீ வெளியே இருந்து உள்ள வந்தியா? ஆமா. இப்ப நீ உள்ள இருந்து தானே வந்த? இல்ல, அது நான் அது இப்ப நான் உள்ள இருந்து வெளியில போறேன். ஆனா முன்னாடி வெளியில இருந்து உள்ள வந்தல, அப்ப ரொம்ப சூடா இருந்துச்சு, அதான் வேர்த்து போயிருக்கு. ஆக்சுவலி நான் இப்போ ஷாப்பிங் பண்ண போயிட்டு இருக்கேன். சில ஸ்பெஷல் பிராண்ட்ஸ் மேல டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதான் ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது வேணும்னாலும் சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். இல்ல, தேங்க்யூ so much. நீ போ. ஓகே, சரி. நான் போறேன், இல்ல போயிட்டு வரேன். சேல் முடிஞ்சு போயிடும். சரியா? ஓகே, பாய். 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 ஓ, பாய்.
பிரக்யாக்கா, நான் உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். அதுக்கு நடுவுல தனு வேற. ஓ காட், இவ வேற இங்க இருக்காளே. நான் இந்த துணியெல்லாம் எடுத்ததை பார்த்திருப்பாளா? இல்ல, நான் ரிஸ்க் எடுக்கவே கூடாது. இங்க பாருங்கக்கா, அது வந்து நான் இன்னைக்கு ஹல்வா பண்ணலான்னு இருக்கேன். வீட்ல கேரட்ஸ் நிறைய இருக்கு, அதான் கேரட் ஹல்வா பண்ணலான்னு இருக்கேன். சோ எனக்கு பேசிக் ரெசிபிலாம் தெரியும். இருந்தாலும் எனக்கு நீங்க ஃபுல் ரெசிபியே சொல்லித்தாங்களே. அதாவது ஃப்ளேவர்ஸை பத்தி. நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க ஃப்ளேவர் நல்லா இருந்தா எல்லாரும் உனக்கு ஃபேவரா இருப்பாங்கன்னு. அதான் கேட்டேன், சொல்லி கொடுங்கக்கா. ஒன்னு பண்றேன், நான் ரெசிபி எழுதிக்கிறேன். நான் சொல்றேன். இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியாது. இருங்க, நான் எழுதிக்கிறேன். ஐயோ, நான் போய் நோட்டு எனக்கு பேனா கொண்டு time வரேன். இல்ல. இருங்க, வரேன். தனு என்னை பார்த்துட்டா. நான் இந்த இடத்த விட்டு நகராத வரைக்கும் அவளும் இங்க இருந்து போக மாட்டா. ஏண்டி நீ அங்கேயே நின்னுட்டு இருக்க? என்ன போகதான் விட. அக்கா சொல்லுங்க. நீ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தியா? எங்க எனக்கு அதெல்லாம் முடியாது. அட பாக்கணும் தானே சொன்னேன், காட்டு. நான் காட்ட மாட்டேன். நான் போட்டுக்கிட்டு வருவேல, அப்ப பாருங்க. அக்கா, நான் கேரட்ஸ் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? ஏலக்கா, ஆ ஏன் பதட்டப்படுற? பாக்குறதானே கேக்குறேன், காட்டு. உங்களை நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது இதுல பிடிச்சிருந்தா எனக்கு கிஃப்டா கொடுன்னு கேப்பீங்க, நான் கொடுக்க முடியாது. போங்க. அட காட் ப்ராமிஸ், நான் உன்கிட்ட கேட்கலாம் மாட்டேன், வெறும் பார்க்க தான் போறேன். இல்ல, நான் காட்ட மாட்டேன். இங்க பாருங்க. அதுவும் இல்லாம நான் இப்ப வெளியில போகணும். நான் ஒண்ணு மறந்துட்டேன், அதை போய் எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்றேன். நீ மறுபடியும் ஷாப்பிங் தான் போறியா? அப்போ நானும் உன் கூட வரேன். நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வரேன். நீ இங்கே இரு, நீ வெளியில வெயிட் பண்ணு, சரியா? போயிட்டு சீக்கிரம் வாங்க, போங்க. ஆ சக்கரை எவ்வளவு போடணும்க்கா? போடு, சர்க்கரையை போடு. இல்ல மைத்தில அண்ணி, நீங்க வர வேண்டாம். நான் அங்க இருந்து அப்படியே வெளியில போறேன். நீங்க என் கூட வர முடியாது, சொன்னா கேளுங்க. ஓகே. அப்புறம் நெய் 1/2 கிலோ. அக்கா, அதுக்கப்புறம் பாதாம் பாதாம். பாதாம் எவ்வளோ? நிறைய போடு. அது ஒரு பவுல் நிறைய போடு. ஓகே. இவ கண்டிப்பா போக மாட்டா. நான் தான் இந்த இடத்த விட்டு போகணும். த்ரிஷா, இங்க பாரு, நாம ஒண்ணு பண்ணலாமே. நாம உள்ள போய் எழுதலாம். உன்னால இங்க சரியா வச்சு எழுத முடியலல்ல? உள்ள சரி. போலாமா? தேங்க் காட், அவ என்ன பார்க்கல. நான் ஓடுறேன். தனு, இவ எங்க போயிட்டா? அட தனு, பாதாம் மட்டும் இல்ல, கேஷ்யூ நட்ஸும் போடணும். ஓகே, அப்ப நல்லா அப்புறம்? இருக்கும். ஓகே. அப்புறம் த்ரிஷா, இங்க பாரு, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் சொல்றேன். ஐயோ அக்கா, அக்கா ரெசிபியாச்சும் சொல்லிட்டு போங்க. அட பிரக்யா, நீயும் ஷாப்பிங் பண்றதுக்கு தான் போறியா என்ன? அட என்னப்பா இது, இவங்க 2 பேரும் இப்படி ஓடி போறத பாக்கும்போது நல்ல சேல் எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். நானும் போறேன். இந்த தனு எங்க போனன்னு தெரியல. Dress எடுத்துட்டு வான்னு சொன்னா இவ்ளோ லேட் பண்றா. ஒருவேளை மேட்சிங்கா தேடிட்டு இருக்காளோ? எவ்வளவு நேரம் தனு, உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் கிளம்பிட்டேன் பானா. வெளியில வர நேரம் பார்த்து அந்த பிரக்யா அங்க நிக்கிறா. லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் அவ என் பின்னாடியே வந்துருவாளோ நான் பயந்துட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தப்பிச்சு வந்திருக்கேன் தெரியுமா? தப்பிச்சு வந்திருக்கே, இல்ல உன் பின்னாடி அவளையும் கூட்டிட்டு வந்துட்டியா? டோன்ட் வரி, அவ ரூமுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன். சரி, சீக்கிரம் போய் டோரை லாக் பண்ணு, நேரம் okay. ஆயிடுச்சு. இது அந்த நிக்கிலோட வீடாச்சே. அப்படின்னா இவங்க 2 பேரும் நிக்கிலோட சேர்ந்து ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விண்டோல இருந்து பாக்குறேன்.
இந்த ஃப்ளவர் பாட்டு எப்படி விழுந்திருக்கும் தானு? நான் எல்லாத்தையும் சரியா பிளான் பண்ணிருக்கேன். You know what? I'm so excited. இந்த பேக வச்சு, இதுல இருக்கிற ட்ரெஸ்ஸஸ வச்சு அந்த பிரக்யாவோட முகத்திரியை எல்லாரும் முன்னாடி எப்படி கிழிக்கிறேன் பாரு. ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கால. எல்லாரோட மனசையும் ஜெயிக்கிறா. அப்படியே எல்லாருக்கும் நல்லது பண்ற மாதிரி நடிக்கிறா. இனிமே அவ டிராமா வேலைக்காகாது. அந்த வீட்ல ஏன் ராஜ்யம் தான் நடக்க போகுது. நான் பக்காவா எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸ்டோரியை எப்படி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, எப்படி முடிக்கிறது, எல்லாத்தையும் பக்காவா நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தரும். அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் நான் பிரக்யான்னு தெரியுமா? இந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆலியா, நீ எல்லாத்தையுமே யோசிச்சுதான் வச்சிருக்க. ஆனா என்ன யோசிச்சுன்னு என்கிட்டயும் கொஞ்சம் சொல்ல. இந்த மாதிரி பாதி பாதியா சொன்னா எனக்கு புரியாதுன்னு உனக்கு தெரியும்ல. பாதி பாதியா உன்கிட்ட முழுசா சொன்னாலே உனக்கு புரியாது ஸ்வீட் ஹார்ட். பட் ஐம் கோனா டெல் யூ எவ்ரிதிங் பிகாஸ் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி சொல்றேன் கேளு. நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையா, நம்ம கிட்ட இருக்கிற ட்ரம்ப் கார்டை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ப்ளே பண்ணணும்னு. அந்த ட்ரம்ப் கார்டை வெளியில எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதாவது நாம பொன்னிய முன்னாடி கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கணும். இவங்களுக்கு என் ரகசியம் தெரிஞ்சு போச்சு. ஆனா ஏதோ வாய்ப்பு தேடுறாங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? இவங்களோட பிளான் தான் என்ன? நாம அந்த பொன்னிய பிரக்யாவா மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் தானோ. அதுவும் இன்னைக்கே செய்யணும். பாட்டி எவ்வளவு முட்டாள்தனமா மொத்த சொத்தையும் அந்த பிரக்யா பேர்ல எழுதி வைக்கிறாங்கல்ல, அது முட்டாள்தனம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே புரிய வைக்கணும். வீட்ல இவ்ளோ நாளா இருக்கிறது நம்ம பிரக்யா கிடையாது, அந்த ஃப்ராட் பொன்னின்னு. அட் த சேம் டைம் நம்ம வீட்டுக்கு பொன்னிய பிரக்யாவா மாத்தி கூட்டிட்டு போறோம்ல, எல்லாரையும் அதை நம்ப வைக்கணும். நாம அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டோரியை நான் மைண்ட்ல ரெடியா வச்சிருக்கேன் தரும். ஐ மீன் அவ எப்படி வீட்டுக்குள்ள வந்தா, பிரக்யாவை எப்படி அவ வீட்டு விட்டு துரத்துனா, இப்படி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பேக் ஸ்டோரி. பேக் ஸ்டோரியா? அது என்ன? சீக்கிரம் சொல்லுப்பா. அத இப்போ உன்கிட்ட சொல்ல போறது இல்ல. ஏன்னா எனக்கு தான் தெரியுமே உன்னால சீக்ரசி மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு. நான் வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லும் போது நீ தெரிஞ்சுக்கோ. ஓகே? ஏன்னா உன்னை நம்ப முடியாது தானோ. வழியில நீ ஷாம்பெயின் ஓபன் பண்ணுவ. அதை நான் ஓபன் பண்ணுவேன். பட் ஐ ப்ராமிஸ், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். யூனோ ஆலியா, பொண்ணோட மூளை ரொம்ப நல்ல வேலை செய்யுது. செம்ம பிளானா தான் பண்ணிருக்க. இமேஜின், பிரக்யா ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற நேரத்துல நாம இப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்? How sweet you are. இதெல்லாம் மட்டும் வாய்க்கிடையே பேசு, வேலையை ஒழுங்கா பண்ணாது. நான் பண்ணானா நீ பண்ணான சக்சஸ் ஆனா பத்தாதா? எக்ஸாக்ட்லி. பொன்னியா? அப்படின்னா பொன்னி இவங்க கிட்ட இருக்காளா? அதனாலதான் கொஞ்ச நாளா ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காங்களா? இந்த விஷயம் முன்னாடியே எனக்கு ஏன் தோணல? இப்ப பொண்ணு இவங்க கிட்ட இருக்கானா இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ஓகே தனு, நாம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீ உடனே இந்த ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு போய் உள்ள பொண்ணி இருக்கால அவளை முழுசா நம்ம பிரக்யாவா மாத்திருவோம். ஓகே, லெட்ஸ் கோ. எவ்வளவு பெரிய கேம் பத்தி எனக்கு தெரியாம போச்சே. ஆனா பொண்ணு எப்படி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? அவ கண்டிப்பா இவங்க கிட்ட தான் இருக்கா. அவளை எப்படியாவது நான் பார்த்தாகணும். அந்த 2 பிசாசும் என்கிட்ட வந்து பிரக்யாவோட வாழ்க்கையை கெடுக்க சொல்றாளுங்க. பிரக்யா வாழ்க்கையை என்னால கெடுக்க முடியாது. அவங்க எவ்வளவு நல்லவங்க, அவங்க வாழ்க்கையை எப்படி என்னால கெடுக்க முடியும்? பேசாம நானே செத்துறேன், தற்கொலை பண்ணிக்கிறேன். நான் செத்துட்டேன்னு வையே, அப்பல எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் செத்துறேன், அவ்வளவுதான். ஆனா நான் செத்துட்டேன்னா என் பசங்க 2 பேரோட நிலைமை இல்ல. நான் இல்லைனாலும் பிரக்யா அவங்க 2 பேரையும் காப்பாத்திடுவாங்க. அவங்க 2 பேரையும் படிக்க வச்சிருவாங்க. பிள்ளைங்க 2 பேர் வாழ்க்கையும் நல்லா ஆக்கிடுவாங்க. என்னால அவங்க வாழ்க்கைய மாத்த முடியாது, ஆனா அவங்களால முடியும். நான் செத்து போயிடுறேன், நான் செத்துறேன், இப்பவே செத்து போயிடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன விடு, முதல்ல விடு. நான் சாவறேன்ல, இடியட் மாதிரி பிஹேவ் பண்ற. குடு.
என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். நான் செத்துட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும். எங்க வேலை முடிகிற வரைக்கும் நீ சாக கூடாது. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்ற விஷயத்த கேட்டு நடக்கணும். அப்படி நீ கேட்டு நடக்கலனா உன் பசங்க 2 பேரோட கை காலை துண்டு துண்டா வெட்டிடுவோம். புரிஞ்சுதா? உனக்கு சாகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்னோட வேலை முடியட்டும். அதுக்கப்புறம் உனக்கு எப்படி சாகணும்னு சொல்லி நானே உனக்கு ஐடியா கொடுக்கறேன். செத்து தொலைஞ்சு போ. எவ்வளவு தடவை உன்னாண்ட நான் சொல்றது? என்னால அந்த பிரக்யாக்கு துரோகம் பண்ண முடியாது. பிரக்யாக்கு துரோகம் பண்ண மாட்டியா? அப்படின்னா எங்களுக்கு உதவ மாட்டியா? எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேல? தனு, நீ உடனே போய் அந்த பசங்களை இங்க கூட்டிட்டு வா. இங்க இதே இடத்துல வச்சு அதுங்க கதையை முடிச்சிடலாம். இவ கண்ணு எதிரிலே அந்த வேலையை செய்யும். இல்ல வேணா அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. பண்ணாதீங்க. அப்புறம் என்னடி ஓவரா எதுக்கு டிராமா பண்ணிட்டு இருக்க? உன் டிராமாவை இப்பவே முடி. நாங்க சொல்றது செய்யறதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கோம். செய்ய மாட்டேன்னு டிராமா பண்ணிட்டு இருக்க. இந்த செகண்ட்ல இருந்து நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்டு நடக்கணும். புரிஞ்சுதா? தானு, Dress கொடு. இந்த Dress போட்டுக்கோ. இன்னும் 2 மணி நேரத்துல தனு ஃப்ரெண்ட் வந்து உனக்கு மேக்கப் பண்ணுவா. அந்த பிரக்யா மாதிரி உன்னை மாத்திடுவா. பிரக்யாவா மாறி நாங்க போகும்போது எங்க கூட எங்க வீட்டுக்கு வர்ற. புரிஞ்சுதா? இதுக்கப்புறமா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணனு வச்சுக்கே உன்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன். நேரா உன் பசங்களை கூட்டிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி கொன்னுடுவேன். கெட் ரெடி. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீ சாகிறத பத்தி யோசிச்சேன்னு வை. ப்ளீஸ் எனக்கு கூப்பிடுன. அந்த ரியல் பிரக்யாவை தான் எங்களால கொல்ல முடியல. அட்லீஸ்ட் டூப்ளிகேட்டையாவது நாங்க கொண்டுக்கிறோமே. இன்னைக்கு நான் எதை வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா கண்டிப்பா பொண்ணுக்கு இப்படி அநியாயம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். பிரக்யா, ஏதோ பிரக்யான்னு சொன்ன. இப்ப எதுக்கு அவ பேர் சொன்ன? எதுக்காக அப்படி சொன்ன? முயற்சி பண்றேன். இப்ப சொன்னீங்கல்ல நான் பிரக்யாவா மாறணும்னு, அதான் முயற்சி பண்றேன். நீ யாராவது என்னண்ட வந்து உன் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா நான் பிரக்யான்னு சொல்லணும்ல, அதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இவ லேஸ் பட்டு வரல. உன் ரிஹர்சல் எல்லாம் முடிஞ்சதுன்னா சீக்கிரமா போய் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. போ சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. பிரக்யா, நீங்க எப்படி இங்க? அப்பா, அந்த கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. பிரக்யா, நீங்க ஒரு வழியா இங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ண நான் எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? ஆனா இந்த 2 பிசாசுங்களும் என்ன உன்னாண்ட பேசவே விடல தெரியுமா? நான் தற்கொலை கூட பண்ணிக்கிறதுக்கு போயிட்டேன். இந்த கத்தி எடுத்து அப்படியே குத்திக்கலாம்னு நினைச்சேன் தெரியுமா? பொன்னி, நீ இப்படி எல்லாம் யோசிக்கவே கூடாது. ஒரு தடவை கூட உன் பசங்களை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா? இல்ல ப்ளீஸ், நீ அழக்கூடாது பொன்னி. இங்க பாரு, எல்லாமே சரியாயிடும். ப்ளீஸ் அழாத. இன்னொரு விஷயம், நான் இங்க இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியவே கூடாது. நான் இனிமே சும்மாவே இருக்க மாட்டேன். அதுங்கள என்ன பண்றேன்னு பாரு. பொன்னி, அவசரப்படாத. இங்க பாரு, இப்ப நாம கோவப்படாம எல்லாத்தையும் யோசிச்சு செய்யணும். பசங்க அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் நீ தலையாட்டி தான் ஆகணும். நீ முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. இவங்க 2 பேரும் உன்னை எங்க பார்த்தாங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல பிரக்யா. எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் உன்னாண்ட சொல்றேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணல, அதான் அந்த வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான்